ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கோலம் வீடியோ தான். அது ஒரு முக்கியமான ஒரு கோலம். இந்த கோலம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த கோலத்தை நானும் கற்றுக்கிட்டேன். நீங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. வீடியோவை கரெக்டாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே நான் புள்ளி வச்சு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வருஷம் 8 புள்ளி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 7 புள்ளி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு 8 புள்ளி வச்சுக்கலாம். 8 புள்ளி 2 வருஷம் வைக்கணும். அதுக்கு நடுவில் ஒரு 7 புள்ளி வைக்கணும். அதாவது நேர் புள்ளி வைக்காமல் சந்து புள்ளியாக வச்சுக்கோங்க. சந்து புள்ளினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இடுக்கு புள்ளின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊருங்களில் எப்படி சொல்லுவாங்களோ அதை எப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தெரியும்ப்பா, வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒன்றொன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் புள்ளிகள். லாஸ்ட்டில் 3 புள்ளி வச்சு முடிச்சிருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் வச்சு முடிச்சுக்கலாம். இந்த கோலம் முக்கியமான கோலங்க. பூஜை ரூமு கோலம்னு சொல்லக்கூடிய பூஜை ரூமில் போடக்கூடிய ஒரு முக்கியமான கோலம். இந்த கோலத்தில் இந்த கோலத்துக்கு பேரே ஐஸ்வர்ய கோலம்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் எல்லாருக்குமே இந்த கோலம் தெரியாது. ஐயருங்களுக்கு மட்டும்தான் இந்த கோலங்கள் முன்னே தெரியும். இப்போ சோசியல் மீடியாவில் அதிகப்படியான இது இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கோலம் நம்ம 8 புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 8 புள்ளியில் 4 புள்ளியை இணைச்சி தனித்தனியாக போட்டுக்கலாம். ஒரே கோடாக போடாமல் 4 புள்ளியாக இணைச்சிக்கலாம். நடுவில் விட்டுட்டு சந்து மாதிரி விட்டுட்டு போட்டுக்கலாம். அது எதுக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்டார் வரைகிறதுக்காக தான். உங்களுக்கு இந்த ஈஸியான மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார் வரையாமல் போட்டிங்கன்னா ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஈஸியான மெத்தடை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நான் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். மற்ற நிறையா மெத்தடு இருக்குது இதில் போடுறதுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்ச பின்னாடி கீழே 6 புள்ளி வரும் இல்லையா, அந்த 6 புள்ளியில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நீங்கள் இந்த கோலத்தை நீங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இது கோலத்தை மைன்யூட்டாக நல்லா பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக கற்றுக்குவீங்க ஒரே தடவையில். அந்த மாதிரி தான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது சாதாரண கோலம் கிடையாது. எல்லா கோலங்களையுமே நம்ம போடுறோம். தெருவாசலில் போடுறோம், நிலவாசல் படிக்கிட்ட போடுறோம், நடுவில் ஹாலில் போடலாம். ஆனால் இந்த கோலத்தை மட்டும் ஒரு பர்டிகுலரான கோலங்கள் இருக்குது. அந்த வகையான கோலங்களை நம்ம பூஜை ரூமு கோலங்கள் மட்டுமே போடணும். பூஜை ரூமில் மட்டுமே போடணும். வேறு எங்கேயுமே மனித பாதங்கள் படுற இடத்துல எங்கேயுமே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோலம் நேரடியான மகாலட்சுமி தாயாரோட இதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது நம்ம மனித பாதங்கள் படாத இடத்துல நம்ம போடணும். இதை நான் வெள்ளி செவ்வாய்களில் பூஜை ரூம் முன்னாடி நான் அரிசி மாவு கோலம் போடுவேன். நீங்களும் இதே மாதிரியே கற்றுக்கிட்டு இந்த கோலத்தை உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் போடலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோலத்தை நம்ம வாயால் சொன்னால் புரியாது. நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்தாலோ இல்லை மைனூட்டாக பார்த்தாலோ மட்டும்தான் இந்த கோலம் புரியும். அதனால உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான் இந்த மெத்தடு. பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. அதுக்கு தான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நான் காவி போட்டு காமிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளையாக இருக்கிறதுனால ஒரு பார்க்குறதுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதனால் டிஃப்ரெண்டைஸ் பண்ணியிருக்கிறதுக்காக காவியை போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்காக இந்த காவி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோலத்தை உண்மையிலே நீங்கள் பூஜை ரூமில் மட்டும்தான் போடணும். வேறு எங்கேயுமே போடக்கூடாது. இந்த கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இனிமேல் வரப்போகிற காலங்கள் எல்லாமே திருவிழா காலங்கள் முக்கியமான நாட்கள். அந்த மாதிரி நாட்களுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூமில் இந்த கோலத்தை போட்டோன்னா நம்மளுக்கும் பிடிக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த போட்டோம்னாலே நல்லா அழகாக இருக்கும், நம்மளுக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கோலத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. எனக்கு போட்டு காமிக்கிறதுக்கு பெரிய போர்டு மாதிரி இல்லை. நான் சின்ன போர்டு தான் வச்சுருந்தேன், அதில் தான் போட்டு காமிக்கிறேன். நோட்டில் போட்டு காமிச்சாக்கா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காகவே இந்த போர்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிளாக் போர்டில் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஃபினிஷ் பண்ண உடனே ஐஸ்வர்யம்னு எழுதிருங்க.
பாருங்கள், வேறு எந்த கோலத்துலையாவது நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோமா? இந்த கோலத்தில் மட்டும்தான் ஐஸ்வர்யம்னு எழுதுகிறோம். அப்போ இந்த முக்கியமான கோலம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோலத்தை நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் உங்கள் பூஜை ரூம் முன்னாடி போட்டு சூப்பராக வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் போட்டு அழகுபடுத்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.